Hi all friends, Beauty Care Academy Vasiki Manivannan YouTube channel. Professional makeup artistic course la இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னா neck coverage for the bride day 41. So நிறைய பேர் வந்து பிரைட்ல வந்து பிரைடல் மேக்கப்ல ஃபேஸ் ஒரு கலர் நெக் ஒரு கலர்னு பண்ணுவாங்க. அந்த மாதிரி நார்மலாக பண்ணக்கூடாதுங்க. டெஃபினட்டாக ஒரு பிரைட் அப்படின்னா அவங்களோட ஃபேஸ் அண்ட் நெக் எல்லாமே ஈவனாக இருக்கணும். ஈவன் அவங்களோட ஹேண்டுமே அப்படி தான் இருக்கணும். ஸோ எல்லாமே ஈவனாக இருந்தால் தான் அந்த மேக்கப் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாருங்களேன், அந்த கழுத்தில் ஒரு கலர் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பிரைட்டாக இருக்குது. ஸோ அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க, அந்த ஃபேஸை மட்டும் வெள்ளையாக்கிட்டாங்க. ஸோ அவங்க நேச்சுரல் கலர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பார்க்குறவங்க வந்து கமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இஃப் யூ ஆர் அ ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட், நீங்கள் நெக்கை வந்து எப்படி ஃபேஸை எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நெக்கையும் நம்ம வந்து கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நெக் எப்படி கவரேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து ஒரு லைட்டாக ஒரு மேக்கப் பண்ணியிருக்கேன். ஆனால் நெக்கில் வந்து நம்ம கான்சென்ட்ரேட்டே நான் பண்ணலை. ஆனால் இப்படி நீங்கள் பண்ணக்கூடாது. டெஃபினட்டாக நெக்கை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்லேருந்தே அந்த ஸ்டெப்பை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஃபேஸ் வைப் பண்ணுவோம்ல, அந்த வைப் பண்ணுறதுமே நம்ம நெக்கையும் சேர்த்து தான் நம்ம வந்து வைப் பண்ணணும். நம்ம ஸ்டார்டிங் வந்து வைப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நார்மலாக நம்ம வந்து வெட் டிஷ்யூ பண்ணுவோம் இல்லையா, வைப்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த ஸ்டெப்பு ஃபேஸ்லேருந்து மட்டும் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நெக்கையும் சேர்த்து நல்லா வைப் பண்ணணும். ஏன்னா இந்த ஓரம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டர்ட் இருக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து வைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வைப் பண்ணி எடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ மாய்ஸ்சரைசர் நம்ம நெக்குக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் போடணும். இந்த மாதிரி ரோட்ரியாக நீங்கள் வந்து இப்படி மசாஜ் கொடுங்க அந்த நெக்குக்கு. அப்போ அந்த ஸ்கின்னோட அழகாக வந்து அந்த மாய்ஸ்சரைசர் பிளெண்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ நல்லா ஸ்கின்குள்ளே பெனிட்ரேட் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கழுத்தும் பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்ரேஷன் இருக்கும். உங்களுக்கு இதுக்கு மேலே போடக்கூடிய ப்ராடக்ட் வந்து போகாது. நிறைய பேருக்கு இந்த கழுத்துக்கிட்ட கொஞ்சம் டார்க்னஸ் கம்பேரிங் டு த அதர் பார்ட், இந்த கழுத்தோட இந்த பெண்டு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டார்க் இருக்கும். அவங்க வந்து நிறைய செயின்ஸு அந்த மாதிரி போட்டு இந்த கழுத்துக்கிட்ட நிறைய பேருக்கு டார்க்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் போட்டு ஒரு ஸ்லைட் ஒரு மசாஜ் வந்து அந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். ரொம்ப அழுத்தாதீங்க, ரொம்ப மைல்டாக உங்களுக்கு கொடுக்கணும். அப்வர்ட் அண்ட் இந்த கழுத்துக்கிட்ட இப்படி ரோட்ரி அண்ட் இப்படி வரும்போது இப்படி அப்வர்ட்ஸ். ஓகே, இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபேஸில் எப்போ பண்ணுவோமோ கூடவே கழுத்துக்கும் பண்ணணும். இதை நான் இப்போ வந்து உங்களுக்கு தனியாக காட்டணுன்றதுனால நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். பட் நம்ம ஃபேஸ் மேக்கப் வந்து ஒன்ஸ் நம்ம ஃபேஸில் கை வச்சுட்டோன்னா ஃபேஸ் அந்த ஃபோர்ஹெட்லேருந்து இந்த நெக் இந்த பார்ட் வரைக்கும் அண்ட் ஓவரால் இந்த ப்ளவுஸ் போடுவோம் இல்லையா, அந்த ப்ளவுஸோட எந்த அளவுக்கு அந்த நெக் இருக்கோ அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். டிஷ்யூஸ் வச்சு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் டில் ப்ளவுஸோட பேக், ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே க்ளீனாக நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் ஃபேஸ்க்கு போடும்போதே போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐம் யூஸிங் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன், டார்க் ஆரஞ்ச் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே நம்ம ஃபேஸ்க்கு போடும்போதே கண்டிப்பாக கழுத்துக்கும் சேர்த்து போடுங்க. ஏன்னா கழுத்துக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படும். இல்லைன்னா ரொம்பலாம் போடாதீங்க. ஓகே, இந்த மாதிரி ஆரஞ்சு வந்து இந்த பெண்டு ஓகேங்களா. அண்ட் பேஸ் கலர் நான் D5 எடுத்திருக்கேன்.
நான் வந்து இது வந்து டர்மாவோட பேலட்லேருந்து எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஷேட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஷேட் வந்து D5. நான் ஃபஸ்ட்டுமே வந்துட்டு ஆரஞ்சு வந்து அப்ளை பண்ணேன், நான் பிளெண்ட் பண்ணலை. இதுக்கு மேலே நான் வந்து ஈவன் நான் கன்சீலர் பேஸ் கலருமே நான் வந்து அப்ளை தான் பண்ணுறேன், நான் பிளெண்ட் பண்ணல ஒன்றும். ஓகேங்களா? இந்த ப்ரஷ் எடுத்துக்கோங்க, ஃபவுண்டேஷன் பிளெண்டிங் ப்ரஷ். ஸோ இந்த ப்ரஷ் எடுத்து நல்லா இப்படி டேப்பிங் பண்ணி ஸ்கின்னோட அழகாக பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு க்ளீனாக பிளெண்ட் ஆகிடும். சில பேர் எனக்கு பியூட்டி பிளெண்டர் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அதை விட இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபவுண்டேஷனோட ப்ரஷ் யூஸ் பண்ணணுன்னு சொன்னோன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம். பாருங்கள், நான் எவ்வளோ சீக்கிரமாக அதை வந்து நெக்கை வந்து கவர் பண்ணிட்டேன் பாருங்கள். இதுவும் டேப்பிங்கில் தான் பண்ணணும், டேப்பிங் மெத்தடில் தான் இது வந்து பிளெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கன்சீலரை போட்டுட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்படி இந்த ஸ்டெப் வந்து நம்ம எப்படி ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவோமோ சேம் லைக் தட். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷனுமே நீங்கள் நெக்கு ஃபுல்லாக நம்ம எப்படி ஃபேஸில் பண்ணுவோமோ அது கூடவே வந்து நீங்கள் வந்து நெக்குக்கும் நீங்கள் ஜஸ்ட் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இது இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதே சமயத்தில் ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் வந்து ஐயோ நெக்குக்கா இவ்வளோ டைம் எடுக்குமே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கவலைப்படவே வேண்டாம். நம்ம எப்படி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரியே ஜஸ்ட் இது அப்ளை மட்டும் இதை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதே ஃபவுண்டேஷன் ப்ரஷ் எடுத்து கண்டிப்பாக நெக்குக்கு ஃபவுண்டேஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? டேப்பிங்கில் தான் பண்ணுறேன் நான். டேப்பிங்கில் குத்தாதீங்க, ஜஸ்ட் வந்து ஒரு சாஃப்டாக ஒரு டேப்பிங் பண்ணுறேன். நெக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு பிளெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா டேப் பண்ணும்போது தான் அது ஸ்கின்னோட க்ளீனாக பெனிட்ரேட் ஆகும். நெக்கும் ஃபேஸும் ஒரே கலர் வந்துருச்சா? ஸோ லாஸ்ட்டாக பவுடர் போட்டு பேக் பண்ணிடலாம். ஈவன் இஃப் நீங்கள் வந்து இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஸ்வெட் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து லூஸ் பவுடர், ஃபிக்ஸிங் பவுடர் போட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த கழுத்துக்கிட்ட ரொம்ப வேர்க்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து ஃபிக்ஸிங் பவுடர் போடலாம். அப்படி இல்லை அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இல்லை, இட்ஸ் நார்மல் கஸ்டமர் அப்படின்னா நம்ம ஃபேஸ்க்கு போடுற அதே காம்பேக்டே நம்ம வந்து கழுத்துக்கும் போடலாம். நான் இப்போ காம்பேக்ட் தான் போடுறேன். திஸ் இஸ் வாட்டர் ப்ரூஃப் ஸ்டுடியோ ஃபிக்ஸோட காம்பேக்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் போடுற மெத்தட் எடுக்கணும், இப்படி டஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும். அப்போ தான் போய் ஸ்கின்னோட அழகாக இங்கே பாருங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் போய் ஒட்டும். நீங்கள் வந்து சும்மா இப்படி இப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின்னில் வந்து அது கரெக்டாக ஸ்டிக் ஆகாது. அந்த பவுடர் போய் உங்களுக்கு ஸ்கின்னில் போகாது. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஃபேஸ் எப்படி பண்ணும்போதே இந்த ஸ்டெப் வந்து நான் தனியாக பண்ணுறேன். பட் இந்த ஸ்டெப்பை நம்ம எப்போல்லாம் நம்ம ஃபேஸ்க்கு நம்ம பண்ணும்போது கூடவே நம்ம வந்து கழுத்துக்கும் பண்ணணும். அதே மாதிரி ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேவும் நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக பண்ணுவோம் இல்லையா, ஸ்ப்ரே பண்ணுவோம்ல, அப்போ கழுத்துக்கும் சேர்த்து நீங்கள் வந்து ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கழுத்துக்கும் சேர்த்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே ஃபேஸ்க்கு மட்டும் பண்ணாதீங்க, டெஃபினட்டாக கழுத்துக்கும் சேர்த்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட மேக்கப் வந்து லாங் ஸ்டே இருக்கும். ஹெவி ஜுவல்ஸ் போடும்போது அவங்களுக்கு வந்து கழுத்தில் அந்த இது படும்போது அவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஸ்மட்ஜ் ஆகாமல் உங்களுக்கு லாங் ஸ்டே அப்படியே இருக்கும். நம்ம கழுத்துக்கு போட்டதும் நமக்கு அப்படியே இருக்கும். நம்ம எப்படி ஃபேஸ்க்கு வந்து நம்ம ஃபிக்ஸர் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் கழுத்துக்கும் கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்டிக் கோர்சஸில் உங்களுக்கு வந்துட்டு யூடியூப் கிளாஸஸில் நிறைய விஷயங்கள், நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் என்ன கொடுக்குறாங்க, மேம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது நல்லா புரியுது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு கொடுக்குறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டி கேர் அகாடமியில் கிளாஸஸும் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த யூடியூப்பில் பார்க்குறத விட நீங்கள் லைவாக எங்கள் கிட்ட வந்து நீங்கள் இந்த கோர்சஸ் எடுத்து படிக்கும் போது இன்னும் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸோடு நல்லாவே நீங்கள் வந்து ட்ரெயின் ஆவீங்க. இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு லைவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், வித் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸோடு சேர்த்து. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் உங்களுக்கு கொடுத்து கையில் கொடுத்து உங்களை போட வைப்போம். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டி கேர் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணி இன்னும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.